இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 kgக்கு என்ன பண்ணலாம், என்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்னா 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் கல்பாசிப்பூ, பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 3. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஆயிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். சிக்கனுக்கு நம்ம வறுத்த மசாலாலாம் அரைச்சாச்சு. அடுத்து 2 தக்காளி, இந்த சைஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இதையும் தக்காளியோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். பேஸ்ட் அரைச்சாச்சு. நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. மற்றது எல்லாம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் தான் நம்ம இதை போட்டு அரைச்சிட்டோம். அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வெந்தோன்னே மசாலா நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். 1 நிமிஷம் வதங்கினோன்னே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் அதனால் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், அது காரமாக இருக்கும். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறிக்கு தேவையான உப்பு. ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜார் அலசின தண்ணி, மசாலா அரைச்ச தண்ணி, தக்காளி பேஸ்ட்டு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேகட்டும். தண்ணி சிக்கன் தண்ணி விடும், அதனால் இந்த அளவு தண்ணி போதுமானது. வேகட்டும். தண்ணி சுண்டிருச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. காரமும் உப்பும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. சிக்கன் வெந்திருக்கு. நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.